ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் ஸ்டைலில் ஹோம்மேட் ஜிகர்தண்டா பார்க்கலாமா? அது ரொம்ப ஈஸி தான். என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? இது என்ன தெரியுமா? இது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு. இதுக்கு தேவை பாதாம் பீசின், இது என்னது சப்ஜா விதை, முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அது நான் எங்கிட்ட இல்லை, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை. இப்போ இந்த பாதாம் பீசனையும் சப்ஜா விதையும் 4 hours நல்லா ஊற வச்சு, ரெண்டையுமே நான் ஒரே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டேன். ஸோ நல்லா இப்படி ஆகிடுது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பாக இந்த பால் இருக்கு இல்லையா, பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. நல்லா ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அது நல்லா திக்காயிடுமா. அதுக்கப்புறமா இதில் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த திக்னஸ் எப்படி வந்தது அப்படின்னா, நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சுகரை வந்து சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹனி விட்டுக்கலாம். நான் வந்து சுகர் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பாதாம் பாதாமை நல்லா ஊற வச்சு அரைச்சி அதையும் இதில் போட்டுட்டேன். ஸோ இன்னும் நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு. அதுதான் அங்கங்கே திப்பியாக தெரிஞ்சுட்டுருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா?